இன்றைக்கு என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்கு. நாம் தமிழ் கட்சியா நம்முடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியா இருக்க அதிமுக வேட்பாளர் அறிவிக்காவது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா? மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுதான் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பாப்பீங்க. இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு மணி பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமா போலணும். அராஜகம் எல்லா அமைச்சரும் இருக்கிற அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கதான் போய் அங்க 10 பூத்தா பிரிச்சு எல்லாமே அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க. துணி கூட துவச்சு போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை இன்னைக்கு பெற நிதர்சனம் என்ன? ஜனநாயக ரீதியா நடக்குமா எலெக்ஷன்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் 10 பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் கொடுக்காம இருப்பாங்களா? இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா? பணபலம், படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை ஒரு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். எனவேதான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்களே, ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள், ஜனநாயகத்துடைய அந்த நெறி, ஜனநாயகத்தை நெறித்து கொன்று மக்களை எல்லாம், வாக்காளர்கள் எல்லாம், ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து பட்டியலை அடைத்து, குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சிகள், அது எதிர்கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையிலே மக்களை எல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் ஜனநாயகத்தை படுகொலை செய்ததெல்லாம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. நீங்க அந்த ஒரு அடிப்படையில ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு திருமங்கலம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம், அதே போல படைபலத்தின் மூலம், சாமதான பேதம், தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே, எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்வார்கள். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எனவேதான் 2009ஆம் ஆண்டு பொறுத்தவரை, இதே புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு 5 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்திலே கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டேன். அதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த 5 சட்டமன்ற தேர்தலையும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது, ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்து விடும். ஈரோடுல அவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்க சென்னையில இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே போல அங்க மாவட்டத்திலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் கலெக்டர் கிட்ட, மாவட்ட ஆட்சியர் கிட்ட இந்த மாதிரி அராஜகம் நடக்குது. ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு. அப்போ இப்ப மட்டும் என்ன எடுக்க போறாங்க விக்கிரவாண்டியில? நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க. சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தனால உயர் நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானதான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏறக்குறைய ஒரு 89 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் ஒரு ரீஎலெக்ஷன் நடந்தது. ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே. நீதி அரசுடைய ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில எதற்குமே ஒரு குறுக்கு வழியில வெற்றியை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயகம் நடக்காது என்கின்ற வகையில தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணித்தார். விக்கிரவாண்டி இப்போ பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே. அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அதெல்லாம் ஏங்க 2009 அம்மா 5 தொகுதி புறக்கணிச்சாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு
அராஜகா, துளியா, அநியாயம், அத்துமீறல், ஜனநாயக படுகொலை, எல்லா பணத்தையும் வந்து கருப்பு பணத்துல இருந்து, கொள்ளடிச்ச பணத்துல இருந்து, எலெக்ஷன் கமிஷன், கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க. இப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு அதுக்காக 2011 ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 வந்து ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம். 2011 ஆட்சிக்கு வந்துட்டோமே. அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது. அதனால வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பூச்சால் கொடுத்த அறிக்கை இப்போ வந்து இங்க ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்க. இன்றைக்கு என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்கு. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியா இருக்க அதிமுக வேட்பாளர் அறிவிக்காவது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா? 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இதை நீங்க எடுத்துக்க கூடாது? இல்ல, கண்டிப்பா வந்து அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஏற்றுக்க முடியாதது. மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுதான் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்கள் நம்பிக்கை இல்லைன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருப்போமா? அதனால அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க. இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ வந்து ஒரு மணி வந்து பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமா போலணும். அராஜகம் வந்து எல்லா அமைச்சரும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கதான் போய் அங்க 10 பூத்தா பிரிச்சு எல்லாமே வந்து அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க டிஎம்கேல. அதுக்கப்புறம் துணி கூட துவைச்சு போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறுறோம். அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பு வரப்போகுது. நிதர்சனம் என்ன? ஜனநாயக ரீதியா நடக்கும் எலெக்ஷன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனநாயக ரீதியில வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாம இருக்குமா? பணபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா? படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா? இல்ல அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா? இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் 10 பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்காம இருப்பாங்களா? இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா? இல்ல வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா? இப்படி வந்து வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.